மகரம் சகாய சனி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்கு. எந்தெந்த மாதிரி பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான அவிட்டம், திருவோணம், உத்ராடம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி நன்மைகளை சனி பகவான் செய்ய போறாரு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறேன், பார்க்கலாம். மகர ராசியோடைய அதிபதி சனி பகவான். சனி உங்களுக்கு இப்போ சகாய சனியாக இருக்கார். அதாவது உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் வீட்டில் சனி பகவான், சுக்கிரன், ஸோ இந்த 2 கிரகங்களும் உங்களோட ராசியிலேருந்து 3ஆம் வீட்டில் இருக்காங்க. உங்களுடைய ராசியிலிருந்து பாருங்க 2ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், சூரியன், ராகு, ஸோ 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் வீட்டில் இருக்காங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. கேது 8ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் கரெக்டாக மார்ச் 6ஆம் தேதி 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ இதுதான் மார்ச் 6ஆம் தேதி இருக்கக்கூடிய கிரகநிலை. இதில் சனி பகவான் என்ன பண்ண போறாருன்னா அடுத்து ஒரு 2.5 வருடங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனிக்கு மொத்தம் 3 பார்வை இருக்குங்க. அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3 வீடுகளில் தன்னுடைய சிறப்பு பார்வையின் மூலயமாக பார்ப்பாரு. அதில் மிக முக்கியமான பார்வை என்ன பார்வை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முயற்சியின் பார்வை. 3ஆம் பார்வை என்பது முயற்சியோட பார்வை. அது 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியிலேருந்து 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் இருக்குது. விரயம் அப்படின்னா அது பொருள் விரயமாக இருக்கும், பணம் விரயமாக இருக்கும், பணங்காசு விரயமாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் விரயத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் விரயம் அப்படின்றது நம்மளுடைய மன நிம்மதியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய தேவையில்லாத உறவுகள் நம்மளை விட்டுட்டு போகிறதா கூட இருக்கலாம். நம்மளை ஏமாத்துறணும், நம்மளை துரோகம் பண்ணவங்களோ, நம்ம முதுகலை குத்துனவங்களோ, யாரெல்லாம் நம்மளை நம்பினமோ அவங்க நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய அது ஒரு சுப விரயமாக கூட இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே நம்ம துரோகம் பண்ணவங்களும் நம்ம ஏமாத்துறோம்னா நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை இன்னமும் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சகாய சனியாக மாறுறாரு, சகாயம் பண்ணுறாரு, நன்மைகளை பண்ணுறாரு. மகர ராசிக்கு அவர் யோகத்தை செஞ்சுதானே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு உறவை உங்களை விட்டுட்டு விலக்கி வச்சா கூட மறு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை செஞ்சுதான் ஆகணும். சனி 3ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிரனோட இணைவில் இருக்காரு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அன்னைக்கு மார்ச் 6ஆம் தேதி சுக்கிரன் மீனராசியை கடக்கிறாரு. கிட்டத்தட்ட டிகிரி வைஸ் அவர் கம்மியா இருந்தாலும் கூட அவர் மீனராசிக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம், கால சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்படுது. சந்திரனுடைய சிறப்பு பார்வை இந்த 2 கிரகங்களால விழுது. சனியோடைய 10ஆம் பார்வை 12ஆம் வீட்டில் விழுதுன்னு நான் சொல்றேன். சரி, இது யாருக்கு நல்லா இருக்கும், யாருக்கு இது பிரச்சனையை பண்ணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன்னா சனியோட முழு பிடியில நீங்க இருக்கீங்க. மகரமும் கும்பமும் சனியோட ராசி, துலாம் சனியோட உச்ச வீடு, ரிஷபம் சனியோட ஆட்சி வீடு. அப்படி இருக்கும் பட்சத்துல சனி உங்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் கூட அது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுதான். தேவையில்லாத ஒரு விஷயத்தை விளக்குறாரு. அப்போ சனியோட கர்மாவின் பார்வையான 10ஆம் பார்வை 12ஆம் வீட்டுல விழுறதுனால வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். இப்ப நீங்க வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம், தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா அவர் இருக்கிறது சகாய சனி, 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் முயற்சிகள் எல்லாமே, அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த அவர் கொடுத்துட்டாலும் அது திரும்ப அவர் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டங்க. அவர் நியாயத்தின் கடவுளாக இருக்காரு, தர்மத்தின் கடவுளாக இருக்காரு. ஏன்னா அவர் துலா ராசியில் உச்சமடைகிறார் இல்லையா.
அப்ப எந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்தாலும் அதை வந்து கடைசி வரைக்குமே கொடுப்பாரு. புடுங்குற ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. இந்த ராகுக்கு ஏதோ அந்த வேலையை பார்க்கும். ராகு ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னா அது எவ்வளவு வேகத்துல கொடுக்குதோ அது அவ்வளவு வேகத்துல வந்து வாங்கிடும். ஆனா இந்த சனி பகவான் எந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்தாலும் கூட அதை வந்து நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க 7.5 சனிலேருந்து விலகி வந்துட்டீங்க. உங்களுக்கு 7.5 சனியே முடிஞ்சு போச்சு. 7.5 சனி முடிஞ்சு சனி உங்களுக்கு இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சரிங்க, இந்த மகர ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவிட்டம், திருவோணம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்க போகுது? குறிப்பா சொல்லணும்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். செவ்வாய் தான் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி. இந்த அதிபதி எங்க இருக்காரு? இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. செவ்வாய், புதன், சூரியன், ராகு. அப்போ இந்த அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தின் மேலதான் இருக்கும், பணத்தின் மேலதான் இருக்கும், உங்களுடைய உழைப்பின் மேலதான் இருக்கும். சனி ஒரு உழைப்பின் கிரகம். அப்போ உங்க ஃபோக்கஸு, உங்க எண்ணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு சம்பந்தமா தான் இருக்கும், வேலை சம்பந்தமா தான் இருக்கும், வாழ்க்கையில முன்னேற்றத்தின் சம்பந்தமா தான் இருக்கும். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கை வந்து ஓடும். செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% விழுக்காடு இது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பா சனி செய்வார். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோணம் சந்திரனோட ஒரு நட்சத்திரம். இந்த சந்திரன் எங்க இருக்காரு? உங்களுடைய ராசியில இருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்காரு. இந்த சந்திரனுக்கு சனியோட பார்வை விழுது, சுக்கிரனோட பார்வையும் வந்து விழுது. சரி, நன்மைகள் நடக்குமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எங்க பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குமா? எங்க வாழ்க்கையில எங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? இதுக்கு ஒரு எல்லையே இல்லையாப்பா, ஒரு எண்டு காடே இல்லையாப்பா, ஓடிக்கிட்டே இருக்கேப்பா, எப்பதான் எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிதான் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கும் இருக்கீங்க. சந்திரன், நீங்க திருப்பதி போலாங்க. ஏன்னா திருவோணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். திருப்பதியும் வந்து சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ஸ்தலம் தான். ஸோ இறை வழிபாடுன்ற வகையில் வரும்போது திருப்பதிக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றதும், பெருமாளை நீங்கள் அடிக்கடி வணங்குவதுமே வந்து நிறைய வாழ்க்கையில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் வந்து சூரியனோட ஒரு நட்சத்திரம். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுங்களே, என்னதாங்க நடக்கும்? எங்களுடைய நட்சத்திரத்துக்கு சனி நல்லது பண்ணுவாரா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லா இருக்கும் அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு கேட்டிங்கன்னா ஒரு 75% உங்களுக்கு நல்லாவே தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிலேருந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு சுகஸ்தானத்தில் தான் வந்து சூரியன் வந்து அமர்ந்திருக்காரு. செவ்வாய், சூரியன், புதன், ராகு இந்த கிரகங்களோட இணைவு வந்து உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு தான் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் குருவோடைய சிறப்பு பார்வையும் இந்த கிரகத்தின் மேலே வந்து விழுது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் புதன் தான் வந்து யோகாதிபதியா வராரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தோட அதிபதியாகவும் வராரு. ஒருத்தருடைய ஜாதகத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம்னு ஒன்று இருக்கு, தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஸோ வெற்றி அப்படின்னு வந்தாலே அது 6 தாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் வந்து 9 பாக்யஸ்தானம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக வெற்றி அப்படின்னாலே அது 6. ஏன் வெற்றி 6னா, வெற்றி நமக்கு எப்போ கிடைக்கும்? எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கணும், எதிரிகள் அதிகமாக இருக்கணும், நோய் தொந்தரவு, கடன் தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும்போது தான் அதில் ஜெயிச்சுட்டு வெற்றி பெறக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். அந்த வகையில் உங்களுடைய 6ஆம் இடத்தோட அதிபனான புதன் வந்து 2ஆம் இடத்துல இந்த மார்ச் 6ஆம் தேதி அமர்றாரு. அதுவும் வந்து சனியோட ஒரு வீடாக இருக்கிறதுனால அந்த எதிரிகளாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதிர்ப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே உங்களால் வந்து வெற்றி பெற்று வரக்கூடிய மாதமாக வந்து இந்த ஒரு மாதமாக அமையுது. இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, அடுத்த ஒரு 2.5 வருஷம். ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பகவானுடைய எல்லா விதமான அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். சனி பகவானை நீங்கள் வணங்குங்க, கோயில் பரிகாரங்கள் பண்ணுங்க, சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றுங்க, நாய்களுக்கு உணவு கொடுங்க, கால பைரவரை அதிகமாக வணங்குங்க. இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும்போது லைஃப்பில் நிறைய நன்மைகள் நடக்கும். சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்னல்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.